இந்த நாளிலுடைய வார்த்தையானது இது முடிவு அல்ல. என்ன சொல்லுங்க? இது முடிவல்ல. என்ன வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? இது எண்டிங். இது முடிவு அல்ல. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் சொல்றாங்க முடிவு வந்துருச்சு, முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது முடிவு அல்ல. இது நம்மளுக்கு ஆரம்பம். ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம். நான் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ 8:30 மணிக்குள்ள நான் முடிச்சிடுறேன் டக்குன்னு. ஏன்னா 8:30 மணிலேருந்து மாதஸ்ரீயோடைய செலிப்ரேஷன் நடக்கிறதுனால நம்ம கரெக்டாக 8:30 மணிக்குள்ள நான் முடிச்சிடறேன். வார்த்தைகளுக்கு போகுமாக என்னோட சேர்ந்து கவனமாக கேளுங்க, அதை விசுவாசிங்க. அதை மேல நீங்க உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய எல்லா கருத்தையும் வைங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இது முடிவல்ல. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம். சாப்டர் யோவான் ஜான் புதிய ஏற்பாடுல உள்ளது. சாப்டர் ஜான் யோவான் இல்லையா 11:17. சாப்டர் ஜான் சாப்டர் 11 verse 17. யோவான் 11:17 வாசிப்போமாக. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். கண்கள் மூடி ஜெபம் செய்யுமாக. ஆண்டவரே, இந்த வாக்கினுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்கினுடைய விளக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கொண்டு வாங்க ஆண்டவரே. இது முடிவல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இது முடிவல்ல. நீங்க கொண்டு வாங்க, வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மகிமை இருப்பதாக, பிதாவுடைய அதிகாரமும் சித்தமும் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 11 யோவான் 11:17 சொல்லப்படுகிறது. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு. நல்ல கவனமா கேளுங்க. இங்க யார் அவன் அப்படின்னு பார்த்தா லாசருவை அவன் மரித்து அவனை கல்லறையில் வைத்த போது இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது, இயேசு அந்த இடத்துக்கு வந்து சேரல. ஒன்னும் இயேசு அந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார். இயேசு அந்த இடத்தை கேள்விப்பட்ட போது, இயேசு லாசரை பத்தி அவர் கண்டு கொண்ட போது, அந்த லாசரு என்கிற மனுஷனை பத்தி அவர் கேள்விப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பாருங்க, இங்க லாசரு 4 நாள் இறந்துட்டான். அவன் இறந்து போய் 4 நாளாயிட்டு. அப்ப ஆண்டவர் விசிட் பண்ண வர்றார். ஏன் அப்படின்னா, லாசரு உயிருக்கு அவன் போராடி கொண்டு இருக்க போது, இல்ல அவன் மரித்த போது அப்படின்னா வெள்ளனையாவே இயேசுக்கு செய்தி போயிட்டு, இந்த மாதிரி லாசருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, லாசரு இப்படியாக மரித்துட்டான், லாசரோட சூழ்நிலை இப்படிலாம் காணப்படுகிறது என்று சொல்லி இயேசுக்கு அந்த விஷயம் போன போது, இயேசு எங்கேயும் அவர் அந்த விஷயங்களை, அந்த சூழ்நிலைகளை, அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு தடுமாறல. நல்லா கவனமா கேளுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்டுபிட்டு இதுதான் முடிவு, இதுதான் வழி, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுக்கு நடக்க போகிற சம்பவம், இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுகிறீங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவுகளை நம்ம ஏற்படுத்துகிறோம். இன்னைக்குள்ள தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை இது முடிவல்ல. லாசருக்கு எல்லாரும் சொன்னாங்க, லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, அவன் செத்துட்டான், அவன் உயிர் போயிடுச்சு, அவனை கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செஞ்சிட்டோம். அதனால அவனுடைய அடக்கமானது, அவனுடைய சரீரமானது, அவனுடைய உடலானது ஒரு கல்லறையில, ஒரு குகையில. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்ப நோண்டுறோம், மண்ணை நோண்டி வைக்கிறோம், அப்புறம் கல்லை வச்சு கட்டுறோம். முன்னெல்லாம் அப்படியே இல்ல, குகை, ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அந்த குகைகளை வைத்து அந்த குகையை மூடுவாங்க. அந்த கோடி அப்படியே தான் இருக்கும்.
அத போலதான் இங்க லாசருவையும் அடக்கம் செய்து 4 நாள் ஆயிடுச்சு. 20வது வசனத்தை வாசிப்போமாக. இயேசு வருகிறார் என்று. இயேசு வருகிறார் என்று. நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு வருகிறார் என்று கண்டு, ஏன் நம்ம வாழ்க்கையில இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஏன் வசனம் என்ன தெரிஞ்சு சொல்லுது? நான் சதா காலம் உன்னோடு கூட. யார் சொல்றது? கர்த்தர். இங்க வசனத்துல கர்த்தர் என்று சொன்னாலே அதோடைய பிளஸ் கர்த்தர் பிளஸ் இயேசு ஈக்குவல் டு இயேசு. கர்த்தர்னாலே இயேசு தான். அப்ப கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு? நான் சதா காலம் உங்களோடு கூட. நீங்கள நானும் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு வரதை கண்டு நீங்கள நானும் இயேசு நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணணும்? கண்டு கொள்ளணும். ஏன் நீங்க எல்லாரும் பேச மாட்டீங்க? மௌன விரதம், பேசக்கூடாதுன்ற தீர்மானம், இல்ல ஏதாச்சும் வீட்டுல டிஷ்யூம் வீட்டில் சரியா அட்டே பயங்கரமா டெம்டேஷன்லாம் எல்லாம் மாதிரி தியானம் பண்ணி வந்திருக்கீங்களா? பாஸ்டர் என்ன கேட்டாலும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இயேசு வருகிறது என்று. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது. நல்லா கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நீ எப்பொழுதும் கேள்விப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. இயேசு யாரோடு இருக்கிறாரு? ஒருவேளை நீ வலிக்கு விழுந்திருக்கலாம், ஆனா இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. தடுமாறி இருக்கலாம், இயேசு அப்பயும் கூட தான் இருக்கிறார். ஹalleluya. நீ அழுந்துகிட்டு இருக்கலாம், அப்பயும் இயேசு உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. ஆமென். இங்க இயேசு வருகிறதை என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? எதிர்கொண்டு போவதில்லை, ஆண்டவருக்கு எப்படி எதிர்த்து நிற்கிறோம். யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? இயேசுவுக்கு சொந்த யூத ஜனங்க தான் எதிர்த்து நின்றாங்க. நீங்களே பாருங்க, எத்தனை இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை, விசுவாசமான வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொல்லப்பட்ட நம்மளுக்கு தரிசனமான வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கை கொண்டிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில விசுவாசித்து இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில அறிக்கை செய்திருக்கீங்க, உங்க வார்த்தை அந்த வார்த்தை மேல வைத்து உங்க விசுவாசத்தின் மேல் நடந்திருக்கீங்க. தேடணும், நம்ம வாழ்க்கையில நடந்துச்சா அப்படின்னு வச்சுங்க. ஆண்டவருக்கு வாழ்க்கையை அற்புதம் செஞ்சிருக்காங்க அப்படி யோசிக்கணும். ஏன் சிஸ்டர் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிறைய செஞ்சிருக்காரு, எது சொல்றேன்னு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தான் நம்பர் அடிச்சிருக்கும். ஆனா நம்பரை பத்தி கேட்டு பாருங்க, என் வாழ்க்கை ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆச்சு, இல்லாட்டினா அது அப்பே தூக்கி இருப்பேன். எதை தூக்கி இருப்பீங்க? உலக காரியம் நம்ம சிந்தை எப்படி தெரியுமா ஆட்கொண்டு இருக்கு. இனிப்பும் தேனும் பாலும் கசைந்த ஒரு அனுபவங்கள். ஆனா கடவுளுடைய வார்த்தையோ கசப்பாக இருக்கிறது. அவர் வருகிறதை என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ. நல்லா கவனமா கேளுங்க, இந்த கதையை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இயேசு மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு வந்த போது மார்த்தாள் இயேசுவுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, சமைக்கிறாங்க. The lady all busy. அந்த சமையல் ஆண்டவருடைய சீடர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக இயேசுக்காக மார்த்தாள் ரொம்ப பிஸி. ஆனா இயேசு பேசுறத மரியாள் என்ன பண்ணா? இங்க என்ன போட்டிருக்கு? தலை கீழே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். இங்க உள்ள சம்பவம்.
மார்த்தாள் இயேசு வருகிறதை என்று மார்த்தாள் கேட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். தலைகீழியா இருக்கா இல்லையா? அங்க மரியாள் என்ன பண்ணா? ஆண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா. மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? சமைச்சுக்கிட்டு இருந்தா. இங்க என்ன பண்றாங்க? என்ன நடக்குது? மரியாள் எங்க உட்கார்ந்து இருக்கிறா? வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. மார்த்தாள் என்ன பண்றா? இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் படிக்கும் போது மார்த்தாள் ஆண்டவருடைய அதிசயத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அதிசயத்தை அவ ஓடி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி அவ ஓடுகிறான்னு நானும் தான் நினைச்சேன். கடவுளுடைய வார்த்தையில உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் எப்படி திரும்ப இருப்பான்? அவன் கூலாதான் இருப்பான். அவனுக்கு தெரியும், இயேசு என்னோடு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. இங்க மரியாள் வீட்டில் அமர்ந்திருக்கிறாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. அம்மா இயேசு வரத கேள்விப்பட்டான ஒருவருன்னு இயேசு நடுவுல நிப்பாட்டாங்க. நிப்பாட்டு கேக்குறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், நீர் இங்க இருந்தீங்கன்னா, ஐயனே நீங்கள் இங்க குந்தி இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் இங்க லேப்பா பண்ணி இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா கேக்குறாங்க நம்ம மொழியில. அப்புறம் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்னத்துக்காக அப்படி கேக்குறா? என்னத்துக்காக மார்த்தாள் அப்படி கேக்குறா? இயேசுவோடைய அதிசயத்தை பத்தி சோதிக்கும்படியா? இல்ல இயேசு வெரி கேர்லெஸ்லாம் பாஸ்டர் சில நேரத்தை கத்து கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க, இவரா சோம்பேறி, வர சொன்னதோ வரேன், அப்புறம் வரேன், வரவே மாட்டேன், அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, தமிழை பக்கா இல்ல. அந்த மாதிரிதான் இங்க மார்த்தாள் கேக்குறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், நீர் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிக்க மாட்டான். என் சகோதரன் இறந்திருக்கவே மாட்டானே. அப்புறம் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்ப ஆண்டவரே ஐடியா கொடுக்குறாங்க. மார்த்தாள் யாருக்கு ஐடியா கொடுக்குறாங்க? நீங்க நம்ம ஐடியா கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி, அதனாலதான் நிறைய தடையை கொண்டு வந்து என்ன நிப்பாட்டுறீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம். நீங்க தான் சொன்னீங்களே ஏழைகளுக்கு மனம் இறங்குவீங்க, ஏன்னா என்னுடைய ஜபத்தை தாயின் கருவில கேட்டீங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க. யாருக்கு யார் வாட பண்றது? இப்ப இங்க வசனத்தை படிங்க. நானும் ஏமாந்தேன், நானும் படிச்சு மட்டும் ஏமாந்தேன். அம்மா மார்த்தாள் இந்த அளவுக்கு மாறி இந்த அளவுக்கு ப்ரொஃபேக்கால் ஆயிட்டாளான்னு. ஆனா மார்த்தாள் அங்க தேவன்கிட்ட எப்படி கேட்கிறா? நீ வந்தது லேட்டு, அப்புறம் என்ன ஒரு பாட்டு கேட்கிறா? என்ன கேட்கிறா? நீர் இங்கே இருந்தீரானால், நீர் இங்கே இருந்தேனானால். கேட்கறீங்களா வசனத்தை? புரியுதா? கதையா நான் கொண்டு போறேன், நம்ம கதையா கேட்போம், அப்பதான் கொஞ்சம் அது ஒரு மாதிரி சம்முன்னு இருக்கும். சொல்லுமா. என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டாரு. இப்பொழுதும் நீங்க தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஏன் இயேசுக்கு அதிகாரம் இல்லையா? இயேசு சொன்னா நடக்காதா? இயேசு கட்டளையிட்ட நிக்காதா? கடலை பார்த்து சொன்னாரு, காற்றை பார்த்து சொன்னாரு, பிசாசு பிடிச்சவனை பார்த்து சொன்னாரு, வியாதியா வந்தவனை பார்த்து சொன்னாரு. ஆமா தானே? பிசாசை பார்த்து என்ன சொன்னாரு? என்னை சோதிக்காதபடி என்னை விட்டு நல்லது போனா. இதெல்லாம் செஞ்ச இயேசுக்கு இந்த லாசரு உயிரோட கொண்டு வர முடியாதா? ஐடியா கொடுக்குறாங்க. மார்த்தாள் இயேசுக்கு ஐடியா என்ன சொல்றாரு? நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீர் தேவனிடத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை தேவன் நமக்கு தந்தருளுவார் என்று என்ன சொல்ல வரா? நீ கேளுன்னு சொல்றாரா இல்ல கேட்காதன்னு சொல்றாரா? நல்லா கவனமா கேளுங்க. இந்த பூமியில செய்யப்படுகிற எல்லா சித்தமும் பிதாவோட சித்தத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து செய்வார்.
என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இயேசு அங்க எல்லா இடத்துலயும் இயேசு அப்படிதான் சொன்னார். அப்ப இந்த மாத்தாள் இயேசுவை பார்த்து சொல்லுது, நீ பிதா இடத்துல வேண்டிக் கொள்றது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார், அது தேவன் உமக்கு தந்தளிவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்தது அப்படியே போங்க. 27. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். பாருங்க அம்மா இவ்வளவு டயலாக் இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுறாங்க இயேசு கிட்ட. ஆனா அங்க இயேசு அவள் பேசின ஒரு வார்த்தைக்கு கூட அவ என்ன பண்ணல, ஆராயல. அப்படியா, நல்லா இருந்துச்சா, நான் கேட்டேன்னு கொடுப்பாரா, லேட் ஆச்சுல, ஆமாடா ரொம்ப ஊழியம் செஞ்சேன், நிறைய டிஸ்டர்ப் வரேன், அங்கே முள்ளெல்லாம் இருந்துச்சு, நான் தேடி கீடி ஒரு மாதிரி அப்படியே வந்துக்கிட்டு தான் எல்லாம் பசின்றாங்க அப்படின்னு இயேசு மாத்தாள் இடத்துல அலக்கழிக்கல. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா, நிறைய கதைகளை வைத்திருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிட்ட நான் போய் பேசுவேன், அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னே எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட பேசுறதுக்கு முன்னே அவங்க எல்லாமே அடிக்கு சென்டென்ஸ் பாய் சென்டென்ஸ் அப்படி தத்துருவமா என்னையே கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க, என்ன நம்ப வச்சிருவாங்க, தத்துருவமா இருக்கும். நம்மளை நடத்துக்கிறது ஆவியானது. ஆவியின் பகுத்தறிவை தேவன் ஊழியக்காரனுக்கு நிச்சயமா கொடுத்திருப்பாரு. ஆமென். பேசும்போதே தெரியும், இது செம்பரியாடா, இது நாட்டாடா, இது வெள்ளாடா, இது ரொம்ப நாங்கி பிடிச்ச ஆடான்னு நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. அங்க இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். பாருங்க, ஆண்டவர் இது முடிவல்ல, அவ சொல்றது முடிவு, அவ இறந்துட்டான். அதுக்கு இயேசு மாத்தாளுக்கு பிரதி உத்தரமாய் உன் சகோதரன் என்ன சொன்னா, மேல வாங்க, என்ன சொன்னா, என் சகோதரன் நீங்க இருந்திருந்தா நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவன் அப்படிதான் சொன்னா. முடிஞ்சு முடிவு முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, ஆகிருச்சு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில தோல்விதான் பச அதிகமா இருக்கு, என் வாழ்க்கையில ஃபெயிலியர் நிறைய பச, என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் தான் பச. ஐயா நீங்க எங்க கை தூக்கல, ஓகே குட், ஆனா உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. பிகாஸ் ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள் அவர் வாசம் செய்கிறார். How about you? நீங்க எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா இருக்கீங்க? எந்த சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டு இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது? மார்த்தாலோ முடிஞ்சிடுச்சு, ஆண்டவரோ இது முடிவல்ல, அவர் ரிப்பீட் பண்றாரு. என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். என்ன சொல்றாரு சபிஷா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட பாசிட்டிவா தான் பேசுறாரு, நாட் நெகட்டிவ். நீங்க சொல்லலாம் முடிஞ்சிருச்சு, நீங்க சொல்லலாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லலாம் இது கடந்துருச்சு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது முடிவு அல்ல. அங்க சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சகோதரன் உயிர் தெளிந்திருக்கான். பாருங்க, இந்த மண்டுக்கு, இந்த அறிவாளிக்கு, இந்த ஞானவாணிக்கு ஆண்டவர் சொல்ற அந்த போதனையை புரிஞ்சு கொள்ள முடியல. சம்டைம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், மண்டே ஆட்டுவீங்க, எஸ் பாஸ்டர், ட்ரூ பாஸ்டர், எஸ் ஐ ரிசீவ் பாஸ்டர். பட் when எப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருதோ, எப்ப உங்களுக்கு அந்த சூழ்நிலையான பாதை வருதோ, அங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த டீச்சிங்கை நீங்க ஒழுங்கா கேட்கலன்னு அர்த்தம். ஆவியானவருடைய உணர்த்தல நீங்க பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அங்க மார்த்தாள் கிட்ட இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்களேன், என்ன அர்த்தம்? அவர் அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? விசுவாசத்தோடு
அவளுடைய நம்பிக்கை மேல, அவன் மேல இருக்கிற அன்பு மேல அவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, deuteronomy 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல் பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இது முடிவல்ல. Don't think இதான் என்னோட முடிவு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை போஷிக்கும்படி, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி, ஆண்டவர் உன்னை நடத்தும்படி கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் மனைவி அப்படியே எல்லாரும் பரிசு பண்ணிட்டு வீட்டில் குடும்பம்லாம் பரிசு பண்ணிட்டு திடீர்னு மெசேஞ்சரில், எங்களோட பர்சனல் மெசேஞ்சரில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அனுப்பலான்றேன். மனைவி சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பிரசங்கலாம் எல்லாம் முடிஞ்சது செய்யலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை. அவங்க வந்து ஒரு சிஸ்டர் இட்டாலியில், நான் இங்கே இருக்கிற இட்டலி பற்றி பேசல, இட்டாலியிலேருந்து அந்த சகோதரி, அவங்க பேர் வந்து என்னமோ பேர், சிஸ்டர் என்னமோ பேர். ஆமாம், எனக்கு அது படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, சாரி பிரதர், ஹவ் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐ எம் ரெவரண்ட் சிஸ்டர் என்னமோ பேர் வச்சு, ஐ எம் ஃப்ரம் இட்டாலி. அப்போ நான் சொன்னேன், ஐ எம் பாஸ்டர் ஃப்ரம் லிஷர் அஸ் எ ஜேக்கப் ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க என்கிட்ட. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை என்னோட ஆவிக்குள்ள நான் இப்படிப்பட்ட விஷயத்த நான் யோசிக்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த சிஸ்டரு எனக்கு ஒவ்வொரு வசனத்தையும் விட்டாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அனுப்பிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, நான் அனுப்பிவிட்டேன். அவங்க மெசேஜில் ஒவ்வொரு வார்த்தையும், ரோமன்ஸ்லேருந்து 2 கொரிந்தியர், ஒவ்வொரு வசனத்தை, சாம்லேருந்து ஒரு வசனத்தை சபையை குறித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வசனம் என்னோட மாமிசத்தில் என்னன்னா, யாருக்கு தெரியுது, என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடு, ஒரு லம்பா நான் அனுப்பி விடுறேன், இந்த சேர்ச்சை வாங்கிரு. இந்த மாரி நிறைய நடந்திருக்கு. அதிசயமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய. நான் வளர்ந்த சபையில், நான் வளர்ந்த பாசஸ்லாம் நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்கேன். நீங்களாம் கேள்விப்பட்டதில்லை? இதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டது என்னது? சாமி வந்து என்ன பண்ணோம், கூரை பிடிச்சிக்கிட்டு கொடுத்தா, நீங்கள் அதான் கேள்விப்பட்ட. நான் அப்படி திரும்ப கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு வரும், இந்தமாரி ஒரு வாரம் எடுத்து செய்தி பார்த்தா அவங்க ஊழியர் பெருமை. காரணம் என்னன்னா, தேவன் தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கிட்ட ஒரு ஆளுகிட்ட பேசி, இங்கே இந்த ஆடு இருக்கும், எலிஜாவை போல, பைபிள் எலிஜாவை படிச்சிருப்பீங்க. காகத்துக்கு ஆண்டவர் கட்டளை எழுதுறாங்க. அந்த காகம் என்ன காகம்? திருட்டு காக்கா. காக்காவே திருட்டு காக்கா. அந்த காக்கத்துக்கு ஆண்டவர் கட்டளை இட்டு போய் யார் போசிக்கும்படி அந்த மாரி ஏன் எழுதிட்ட ஒரு இது. ஒருவேளை இந்த சிஸ்டரை கொண்டு ஆண்டவர் சபை ஒன்று பெருக்க செய்ய போறாரோ, ஷாலோம் கிரைஸ்ட் பிரான்ச் பாய் அப்படி திறக்க போறாரோ, இப்படிலாம் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் மனைவி சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு சட்டையை அயன் பண்ணுங்க, சேச்சி கிளம்பணும், நீங்கள் அதை செய்யுங்க. ஓகே. ஆனாலும் என் மனசு அந்த மெசேஜ் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். திருப்பி வசனத்தை போட்டு நானும் அனுப்புறேன். அவங்க என்ன அனுப்புறது? நம்மளுக்கு தான் நிறைய இருக்குல்ல, போட்டு அனுப்பு. நான் I true in Jesus, I faith in God, I walk in Holy Spirit. அப்படிலாம் நீ கூப்பிட்டேன். அவங்க கடைசியாக ரொம்ப அவங்க காட்டி 2 பேரும் அனுப்பிட்டேன்னா தெரியல என்னாச்சுன்னு மெசேஜ்க்காங்க. நான் ஒன்று சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து அவன் பிழைத்திருப்பான்னு சொன்னா, உன்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு புதிய அதிசயத்தை வெளிப்படுத்துவார். அங்க மார்த்தாள் மறுத்துட்டான்னு சொல்லிட்டா, ஆனா தேவன் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர் தெளிதல் நடக்கும் கடைசி நாளிலே. பாருங்க மார்த்தாளுடைய இந்த கரப்பட்ட இந்த ஓத்தா, இந்த அறிவு எப்படி யோசிக்குது பாருங்க. பதில் சொல்ற இயேசுக்கு,
உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே எங்களுக்கு தெரியும். கடைசி நாட்களை சொல்றீங்களே, நீங்க வரும்போது எப்படி நாங்கெல்லாம் அந்த உயிர்த்தெழுதல் தானே எங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் சொல்லுவோம், பாவத்தொட்டு விலகுங்கய்யா, பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்தினால நீ கைவிடப்படுவ. எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வருகிற அந்த சிம்டம் தானே போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ் என்னை கழுவி சுத்திகரித்து ஆயா பரலோகத்துக்கு போயிருவேன். அப்புறம் எதுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு கர்த்தர் வைத்திருக்கிறாரு? ஜட்ஜ்மென்ட், நியாய தீர்ப்பு எதுக்கு தேவன் வைத்திருக்கிறாரு? நான் நியாய தீர்ப்பை பத்தி பேசல. இங்க தேவன் பேசுகிற வார்த்தை, அங்க தேவன் சொன்னாரு லாசரு உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்னதுக்கு மார்த்தாள் சொல்றா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, கடைசி நாள்ல உயிர் தெழுவாங்களே, அந்த உயிர் தெழுதல் தானே சொல்றீங்க. சில நேரத்துல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா? சொந்த பாசரை புரிஞ்சுக்க முடியாத விசுவாசிகளா இருக்கிறாங்க. சொந்த பாசரை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய பாரத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத விசுவாசிகள். இயேசுவை இப்படிதான் புரிஞ்சு கொள்ளல மார்த்தா. ஆமா, இயேசு சொன்னது இப்பொழுது உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்னாரு. அதுக்கு மார்த்தா சொல்றா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப எதுக்கு வேகமா ஓடியாந்தா? எதற்கு? என்னத்தினால மார்த்தா மரியாதை விட்டுட்டு அங்க சொல்றா பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? மார்த்தா இயேசு வருகிறத கேள்விப்பட்டு மார்த்தா எதிர்கொண்டு போனாள், ஆனால் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தார். இவ கூட போனா இப்படி எல்லாம் மாட்டிவன்னு சொல்லிதான் மரியாளம்மா அங்கே உட்காந்துட்டாங்க. இவ இயேசு அந்த டைம்ல வந்தப்பயே என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இப்ப இவ கூட இயேசு போய் கேள்வி கேட்க போனா என்னையும் மாட்டி விடுவா. அதனால அவ என்ன பண்ணிட்டா, வீட்டிலே உட்காந்துட்டா. இங்க மரியாள் மார்த்தாள் கேட்கிறாள், கொஞ்சம் சீக்கிரமா போமா. இயேசு அவளை நோக்கி சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, திருப்பி பாருங்க, இயேசு திருப்பியும் அவ பேசுறதுக்கு திருப்பி பேசுறாரு, நானே உயிர் தெழுதல். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உயிர் தெழுந்தவரா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. உன் வாழ்க்கையில இயேசு உயிர் தெழுகிற தேவனா இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா? இயேசு நாம மகிமைக்கு என்று சொல்றேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இது ராசி இல்லாத வீடு, இது முச்சந்தி, இந்த காடி நம்பர் சரியில்லை, இந்த காடி வாங்காதீங்க, இந்த வேலை இடத்துல அந்த வேலை இடத்துக்கு போகாதீங்க, அங்க இருக்கிற சுபாவிசர் ரொம்ப அரகன போல அவன் ரொம்ப கட்ட, அந்த இடத்துக்கு வேலைக்கு போகாதீங்க, அந்த பேங்க்ல லோன் எடுத்துறாதீங்க, இன்ட்ரெஸ்ட் கூட. கிறிஸ்தவர்களுக்கு கெட்ட நாளே இல்லையா, எல்லாம் நல்ல நாள் தான். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லா நாளும், எல்லா வேலைகளும், எல்லா பேங்கும், எல்லா வாகனமும், எல்லா வீடும் அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். வசனம் சொல்லுது, தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அதான் வசனம் என்ன சொல்லுகிறது? நானே உயிர் தெழுதல், உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க எங்க பிரசன்ட் பண்றாங்க? இத சாவில பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? எதுக்கு பண்றாங்க? சாவில போயிட்டு அவன் மரித்தாலும் எதுக்கு பண்றாங்க? நீங்களும் ஆமா சம் போடுறீங்க தானே? ஆமென், ஹalleluya.
மரித்தாலும் பிழைப்பீங்க. அங்கதான் எல்லா நரம்பையும் வெட்டியாச்சே. அங்க போய் ஆமியை நல்ல போடுறது ஜிங் சாக். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையானது செத்தவனுக்கு அல்ல, உயிரோடு இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? எத்தனை பேர் இயேசுவை தான் நம்பி இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புறீங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள விஷயமா இருந்தாலும் அது மேல் நில்லு. அதுதான் இயேசுவை நம்புறதுக்கு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு வகையில மாத்தாள் போலதான் என் கண்ணுக்கு தெரியுது. மரியாள் மீது தெரியவே மாட்டேது கொஞ்சம் கூட. நான் இப்படிலாம் பார்க்கறேன், எங்கேயாச்சும் தெரியுதா மரியாள் தெரியுதா, மரியாள் தெரியுறாளா, எங்கேயாவது தெரியுமாளா அப்படின்னு பார்க்கறேன். எல்லாம் மாத்தாள் போலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீ இயேசு விசுவாசித்தேனா நீ மரித்தாலும், நீ தோத்தாலும், நீ அவமானப்பட்டாலும் சொல்லுங்க. என்னையா நீங்க எவ்வளவு ஆவியில நிரம்பி பேசுற, கெட்ட ஆவியில, கொட்ட ஆவியில, பரிசுத்த ஆவியில பேசுறாமே. நீ மரித்தாலும், நீ தோத்தாலும் எப்படியும் பிரச்சனை. உங்களுக்கு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அண்ணாடிக்கும். வசனம் சொல்லுது, நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. அப்புறம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும். யாரு? உயிரோடு இருக்கிற நீங்க என்ன போட்டிருக்கு? என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும். என்ன சொல்லுது விக்டர்? ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் எப்படியா? என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? மரியாமலும் இருப்பான். அப்புறம் இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இது விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் லாசரு செத்து போனவன் உயிரோட வந்தான்? ஆமென். ஹல்லேலூயா. தேசங்களோட எழுதுவனமாய் இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு. உங்களுக்கு டைம் இந்த வேலையில திருவிருந்துக்கு போவோம். திருவிருந்து எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்